என் லைஃப்ல எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், உடனே 10 கோடியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நினைச்சா முடியும். நீங்க எழுதுறதே எனக்கு ஒரு 10 கோடி சேரணுங்க, ஒரு 1000 கோடி சேரணுங்க, கற்பனையில கூட ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடாது, பிரம்மாண்டமா நினைக்கணும். பலருமே என் ஜாதகம் சரியில்லை என்று சோர்ந்து விடுகிறீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே 100 கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 90 பேருக்கு ஜாதகமே சரி கிடையாது. ஏனென்றால் சரியில்லாத ஜாதகம் இருக்கும் பொழுதுதான் உங்களிடம் போட்டியிடும் மனப்பான்மை வரும், வாழ்க்கையில் வித்தியாசமாக யோசிக்க தோன்றும். சிலர் நீரை அசுத்தப்படுத்தி விடுவார்கள். ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போய் ஆண்டவனை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த ஓடக்கூடிய தண்ணீரிலே பழைய துணியை போடுவதெல்லாம் பாவம், கூடாது. அப்போ என்னன்னா, யார் நீரை அசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் செல்வம் சேருவது கிடையாது. உடை உடுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு சொன்னா வெளியிலே சிலர் வீட்டில் செருப்பு இறஞ்சு கிடக்கும். அப்படி இறஞ்சு கிடந்தாலே ஒரு வீடு என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரதிபலிப்பு என்பதையே எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு எவ்வளவுதான் வாஸ்துபடி இருக்கட்டும், ஆனா வீட்டு வாசல்ல செருப்பு இறைந்து கிடந்தால். சமீப காலத்திலே வங்கிகள் கிடையாது, கையிலே செல்பேசி இருக்கிறது. இந்த செல்பேசி தான் நமக்கு பணத்தை தருகிறது, பணத்திற்கு செலவிற்கு காரணமாகவும் அமைகிறது. இரண்டும் இந்த செல்பேசி தான் நம் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் தீர்மானிக்கிறது. எந்த அளவு கேலரியில் அதிகமாக படங்கள் இருக்கிறதோ நீங்கள கிளட்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எக்கச்சக்கமான சிந்தனைகளை உங்களுக்குள் உள்ளடக்கி கொண்டுள்ளீர்கள் என்பதும் அர்த்தம். எனவே அந்த கிளட்டர் ஆவதை தவிர்த்து விடுங்கள். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருஜி பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அவரை ஷோக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சகோதரி. வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே திருவருள் நேயர்கள் அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து இன்பங்களும் மங்களங்களும் பெருகட்டும். கேளுங்கள் சகோதரி. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் மங்களம் பெருகணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மங்களகரமாகவே ஒரு நல்ல விஷயமா ஆரம்பிக்கலாமே. ஒரு வீட்டில் வந்து செல்வம் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த செல்வம் அப்படின்றது சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஒன்ஸ் அது சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட அருமை வந்து நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து என்னதான் நம்ம காசு சேர்த்து வச்சாலும் செலவாகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கா? வீட்டில் பூஜை வழிபாடு அந்த மாதிரி சகோதரி கட்டாயமாக இருக்குது. திருவருள் என்று சொல்கின்றோம். திரு என்றாலே நமக்கு அன்னை மகாலட்சுமியை சொல்லக்கூடியது. லக்ஷ்மி எங்கே இருப்பாள் என்று சொன்னால் ஒரு இலக்கு இருந்தால் இலக்குமி இருப்பாள் என்பது கருத்து. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆப்ஜெக்டிவ் வேணும், இதை அச்சீவ் பண்ணணுங்க. என் லைஃப்பில் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், உடனே 10 கோடியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நினச்சா முடியும். நீங்கள் எழுதுறதே எனக்கு ஒரு 10 கோடி சேரணுங்க, ஒரு 1000 கோடி சேரணுங்க, கற்பனையில் கூட ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடாது, பிரம்மாண்டமாக நினைக்கணும். அப்போ முதலில் லக்ஷ்மி என்று சொல்லக்கூடியவள் உங்களிடம் ஏதேனும் இலக்கு இருக்கிறதா என்பதை கட்டாயம் நினைப்பாள். அதே போல் அது எவ்வாறுன்னா எழுதி வைக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா ஆசைகள் இருக்கிறதை தவிர அதை எழுதி வைக்கிற பழக்கமே கிடையாது. யாரான இதை திறந்து பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்களோ. நாம ஜுராசிக் பார்க்கை எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் என்ன பண்ணுவாரான்னா, சின்ன வயசுல அவருக்கு சிறப்பான ஜாதகம் கிடையாது. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஜாதகமான கிடையாது. ஆனால் தன்னை சிறு வயதிலேயே ஒரு கற்பனை செய்து கொள்வாராம், தான் ஒரு பெரிய இலக்கை அடைந்ததாகவும் ஹாலிவுட்டின் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக மாறிவிட்டதாகவும் அதை போன்ற நடை உடை பாவனை எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நிகழ்ந்தது, இன்று உலகத்தின் பேசப்படும் ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளர் என்ற வகையிலே உயர்ந்து விட்டார். அதே போல உலகத்தின் கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எலான் மஸ்க், அவர் நமது இந்தியாவின் தலை சிறந்த கோடீஸ்வரர், தன் வாழ்க்கையில் சம்பாதித்ததை போல 2 மடங்கு ஒரே நாளிலே சம்பாதித்து விட்டார். அவர் என்னன்னா, சின்ன வயசுலேயே அவருக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றிய கனவு, அவர் வயதை மீறிய ஒரு இலக்குகள், இதையெல்லாம் வைத்திருந்தார். வாழ்க்கையில இலக்குமி யாரிடம் வருகிறாள் என்றால் இலக்குகள் வைத்திருப்பவர்களிடம்தான் லக்ஷ்மி வருவாள். அதே போல நம்ம அமேசான் என்று படிக்கிறோம். இந்த அமேசானின் ஓனர் அவர் வந்து ஜெஃப் பெசோஸ். எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு அறையில் தான் இருக்கிறார். ஒரு பழைய கார் கேரேஜ் தான் அவரோட சொந்த இருப்பிடம். ஒரு ரிப்பேரான கம்ப்யூட்டர் தான் அவர்கிட்ட இருக்குது. ஒரு 4 பழைய புஸ்தகங்கள்.
என்ன செய்ய போகிறாய் என்ற போது ஒரு நாள் தன் முதலாளியிடம் சொல்கிறார், அவருடைய கம்பெனி ஓனர்கிட்ட, நான் இந்த வேலையை விட்டு நீக்கிடுறேங்க, எனக்கு ஏதோ ஒரு தொகையை தாங்க. நீ என்ன செய்ய போற? உலகத்தோடைய நம்பர் 1 கோடீஸ்வரனாக போகிறேன். அன்று நான் கோடீஸ்வரன் ஆனதும் இன்று நான் வாங்கிய இந்த சிறு தொகையை $100 பில்லியன் உங்களுக்கு திருப்பி தருகிறேன் என்றார். அவரோட முதலாளிக்கு பெரிய சந்தேகம். அப்பெல்லாம் பெரிய பெரிய நாடுகளுடைய பட்ஜெட்டே $100 பில்லியன் கிடையாது. என்னடா இது, இவன் பாட்டுக்கு ஒரு பழைய ரூமு, ஒரு கிழிஞ்ச 4 சட்டை, ஒரு பொடிஞ்சு போன கம்ப்யூட்டரு, இதை வச்சுக்கிட்டு நான் உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆவேன்றான். என்ன செய்வேன்னா ஆன்லைனில் புத்தகத்தை விற்பேன்னு சொல்கிறான். இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னார். ஆனால் நடந்தது. எப்பொழுதுமே இலக்குகள் என்பது தேவை. அதே போல் மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் வரும். அதில் ஒரு பச்சை கலரில் ஒரு வடிவத்தில் காமெடியன் வருவார், ஜிம் கேரி, எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்க்கையிலே மிக மிக மோசமான சூழ்நிலைகளை சந்தித்தவர். பெற்றோருக்கெல்லாம் தங்க இடம் கிடையாது. ஜானிட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது உணவு பரிமாறக்கூடிய பணிகளில் இருந்தவர். உணவகங்களிலே குளிரிலே சரியாக தங்கறதுக்கு இடம் கிடையாது. ஒரு ஒடிந்து போன அந்த ஏலத்துக்கு விடுவாங்க இல்லையா, வேன் எல்லாம், அதில் கொஞ்ச நாள் நான் தங்கிக்கிறேன்னு சொல்லி தங்கி கொண்டிருந்தவர். அவர் ஜாதகமும் சரியான ஜாதகங்கள்லாம் கிடையாது. ஒரு பேப்பரிலே இலக்கு எழுதி வைக்கிறார், எனக்கு ஒரு குறிப்பிட்ட $1 பில்லியன் என்னமோ இது எனக்கு தருவாங்க, இது எனக்கு சம்பளமாக வரும் அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறாங்க, என்னையா நீ வேலை செய்யக்கூடியல, நீயே உனக்கு ஒரு செக்கை எழுதிக்கிட்ட, இது நடக்கிற காரியா, உன்னை நம்பி யார் அவ்வளோ பெரிய பணத்தை தருவார்? ஒரு நாள் அவருக்கு அந்த மாஸ்க் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பார்த்த உடனே இயக்குனர், நீ தான் என் கதைக்கு ஹீரோன்னார். உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த தொகையை தாங்கன்னார். அவர் கேட்டதை விட கூடுதல் தொகைக்கு ஒப்பந்தமானார். உலகத்தின் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்தார். என்னன்னா, முதலிலே மனம் என்பதுதான் ஒருவரது உயரத்தை தீர்மானிக்கிறது. பலருமே என் ஜாதகம் சரியில்லை என்று சோர்ந்து விடுகிறீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உலகத்திலே 100 கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 90 பேருக்கு ஜாதகமே சரி கிடையாது. ஏனென்றால் சரியில்லாத ஜாதகம் இருக்கும் பொழுதுதான் உங்களிடம் போட்டியிடும் மனப்பான்மை வரும். வாழ்க்கையில் வித்தியாசமாக யோசிக்க தோன்றும். எதையாவது செய்வோம், எப்படியாவது உருப்பிடுவோம் என்று ஓடத் துவங்குவீர்கள். ஓடத் துவங்கி விட்டாலே மகாலட்சுமி உங்களுக்கு அருளத் துவங்கி விட்டாள் என்பதின் முதல் அடையாளம். இரண்டாவது காத்திருப்பது என்பது. மகாவிஷ்ணு என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். விஷ்ணு என்பதற்கு தமிழிலே தூய சொல்ல வேண்டும் என்றால் விண் அவர். அதாவது யார் விண் செய்வார், விண்ணாக பறந்து கிடப்பார், பெரும் ஆளாக மாறுவார் என்றால் காத்து கிடக்க வேண்டும். மற்றவரை காக்கும் திறம் எப்பொழுது வரும்? காத்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வரும். சிலர் சொல்லுவது, நான் மிக மிக கடுமையாக உழைக்கிறேங்க, ஏன் எனக்கு செல்வம் வரவில்லை? கடுமையாக உழைப்பவர்களெல்லாம் செல்வந்தர்களாகிவிட முடியும் என்று சொன்னால் உலகத்திலே நாம் இந்தியர்கள் தான் செல்வந்தர்களாகவே இருந்திருப்போம். எனினும் நமது பொருளாதாரம் இன்னும் மேம்படவில்லை. மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இருந்தால் மட்டுமே அதிகமாக நமக்கு பொருள் சேரும். நான் இப்போ சொன்ன அமேசானின் முதலாளி, அவர் என்ன பண்ணார்? வீட்டுக்கே புத்தகங்கள், பொருட்கள் வரக்கூடிய ஒரு யுக்தியை கண்டுபிடித்தார். நமது இலான் மஸ்க் தெரியும், அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் யோசிப்பார். எல்லாரையும் விட வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் எலான் மஸ்க். அதே போல் நான் சொல்லக்கூடிய தி மாஸ்க், ஜிம் கேரி நடிப்பிலே பல்வேறு அந்த முக பாவனையை காட்டுவார். அப்போ ஏதோ ஒன்றை நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்க துவங்கிவிட்டால் உங்கள் இலக்குகள் கட்டாயம் சேர்ந்துவிடும். நீங்கள் மனம் சோர தேவை கிடையாது. அப்போ ஐயா, இதெல்லாம் நம்ம செய்கிறோம், இருந்தும் இதற்கு செல்வம் சேருவதற்கு ஜோதிட ரீதியான காரணங்களும் பரிகாரங்களும் என்பது என்ன? முதலில் நான் சொன்னது மனோ தத்துவம் என்ற ரீதியில் சொன்னேன், எதனால் செல்வம் ஈர்க்கப்படும் என்று. இரண்டாவது ஜோதிட ரீதியான காரணங்கள். ஒருவருக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் யார் என்று சொன்னால் நன்றாக பேச தெரிந்தவர்கள். எனவே பேசும் திறன் தேவையா? கட்டாயம் தேவை. அதே போல் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். அப்போ பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யாதன்னு சொல்லுவாங்க. யாரும் பணத்தை நெருப்பை போல எரி என்று எல்லாம் சொல்லுவது கிடையாது, எரிக்கிறாயின்னு. அப்போது இந்த நீர் என்பது நமக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரனை குறிக்கும். நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே சரியாக தண்ணீர் இல்லை, ஒரு பக்கம் சொட்டிகிட்டு இருக்குது, இல்லைன்னா நீரை சரியாக பராமரிக்கலை. சிலர் நீரை அசுத்தப்படுத்தி விடுவார்கள். ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போய் ஆண்டவனை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த ஓடக்கூடிய தண்ணீரிலே பழைய துணியை போடுவதெல்லாம் பாவம், கூடாது. அப்போது என்னென்னா, யார் நீரை அசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் செல்வம் சேருவது கிடையாது. வீட்டுக்கு வரோம், ஒரு காலை கழுவிட்டு உள்ள வரலாம். ஏனென்று சொன்னால்
வெளியில் செல்லும் பொழுது எத்தனையோ பேருடைய என்ன பாதிப்புகள் நம்மிடம் இருப்பதை நம்மால் மறுக்க இயலாது. பொதுவாகவே செல்வம் என்று சொன்னால் சுக்கிரன் என்றால் ஓரளவு நம்ம நடைமுறை தேவைக்கான செல்வம். அதே போல குரு என்று சொன்னால் பெருத்த அளவிலே நமக்கு ஒரு தனத்தை தரக்கூடிய கிரகம். இந்த சுக்கிரனும் குருவும் ஆசிரியர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. குரு என்பது ஆன்மீகத்தையும், சுக்கிரன் என்பது உலகாயத தேவைகளையும் நமக்கு வலியுறுத்தக்கூடியது. அப்பொழுது ஆசிரியர்கள் என்று சொன்னாலே நம்மிடம் தனது முழுமையான கவனத்தை எதிர்பார்ப்பார்கள். அதனால தான் குருவுக்கு என்னென்னா 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை என்று ஒன்று உண்டு. 9ஆம் பார்வை என்றால் ஆன்மீக சிந்தனை இருக்க வேண்டும். 5ஆம் பார்வை என்றால் 5ஆம் இடம் கல்வியையும் குறிக்கும், அதற்கான திறன்களையும் குறிக்கும், வளர்த்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் என்று சொன்னால் ஒரே ஒரு பார்வை தான், பிஸ்னஸில் ஃபுல் ஃபோக்கஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் நவீன காலத்திலே நம்மால் செல்வத்தை ஈர்க்க முடியும். அதே போல் நான் சொல்வேன், சுக்கிர தசை என்று சொன்னால் வாசனை திரவியங்கள் ஓரளவு நமக்கு செல்வத்தை ஈர்த்து தரும். இன்று சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்கின்றோம். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் எவ்வாறு பேசுவது, எவ்வாறு வர்த்தகத்திலே வியாபாரத்திலே ஒரு பொருளை மக்களை ஈர்க்குமாறு செய்வது என்பதெல்லாம். எனவே உடை உடுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடியேனே அந்த அளவுக்கு செலுத்துறதில்லை. ஆனால் உண்மையில் என்னவென்றால் உடை உடுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொன்னால் வெளியிலே சிலர் வீட்டில் செருப்பு இறஞ்சு கிடக்கும். அப்படி இறஞ்சு கிடந்தாலே ஒரு வீடு என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தின் ஒரு பிரதிபலிப்பு என்பதையே எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு எவ்வளவுதான் வாஸ்துபடி இருக்கட்டும், ஆனால் வீட்டு வாசலில் செருப்பு இறைந்து கிடந்தால் அந்த வீட்டோட வாஸ்து அதோட கெட்டது. ஒரு செருப்பு டப்பா அதில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம். அதை அடுக்கி வைத்தாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு நன்மையை செய்ய துவங்கி விடுவார். எப்பொழுதுமே நம் காலணிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் தர வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு வங்கிகள் வழியாக பணம் வந்தது. நாம் ஒரு வங்கிக்கு போவோம், அங்கே நிற்போம். சமீப காலத்திலே வங்கிகள் கிடையாது, கையிலே செல்பேசி இருக்கிறது. இந்த செல்பேசி தான் நமக்கு பணத்தை தருகிறது, பணத்திற்கு செலவிற்கு காரணமாகவும் அமைகிறது. இரண்டும் இந்த செல்பேசி தான் நம் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் தீர்மானிக்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு செல்பேசி இருக்குன்னா நீங்கள் என்னமோ படத்தை ஸ்க்ரீன் சேவராக வையுங்க. முதல்ல அது கண்ணாடி உடைஞ்சதுன்னா முதல்ல கண்ணாடியை மாற்றுங்க. நிறைய பேர் அந்த கண்ணாடி உடைந்தால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்கள். அதே போல் அதில் கேலரியில் எக்கச்சக்க படம் அத்தனையும் அதை கிளட்டர் செய்கிறீர்கள். எந்த அளவு பூஜை அறையில் அதிகமாக படங்கள் இருக்கிறதோ, எந்த அளவு கேலரியில் அதிகமாக படங்கள் இருக்கிறதோ, நீங்கள் கிளட்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எக்கச்சக்கமான சிந்தனைகளை உங்களுக்குள் உள்ளடக்கி கொண்டுள்ளீர்கள் என்பதும் அர்த்தம். எனவே அந்த கிளட்டர் ஆவதை தவிர்த்து விடுங்கள். தியானம் என்ற ஒரு பழக்கம் நம் மக்களிடம் விட்டு போய்விட்டது. பொதுவாகவே சனீஸ்வரனுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்று சொன்னால், சிறந்த பரிகாரம் என்றால் மூச்சு பயிற்சி. நான் சொல்கிறது பெரிய அளவில் உடற்பயிற்சி செய்வது இயலவில்லை என்றாலும், ஏன்னா நவீன வாழ்க்கை முறையில் என்னாலே முடியல, காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். மூச்சு பயிற்சியை இடைவிடாது தினமும் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் செய்ய துவங்கினால் செல்வம் பெருகும். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன்னு, இன்றைக்கி நிறைய பேருக்கு பொருள் இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் பதட்டத்தினாலே பணத்தை இழக்கிறார்கள். இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள், ஏன் பணத்தை இழந்தாய் என்று கேட்டால், இந்த 5ல் சனீஸ்வரர் இருக்கிறவங்க, 5ல் ராகு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன ஆகும், 6 திசையோ 8 திசையோ 12 திசையோ அல்லது சந்திரன் ராகுவுடன் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் அப்படி தான் இருக்கும். இவங்கெல்லாம் பணத்தை இழக்கக்கூடிய ஒரே காரணம் என்னென்னா பதட்டம். இந்த பதட்டத்தை தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி. நீங்கள் தினமும் ஏதோ ஒரு யோகாவில் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முறையாக மூச்சு பயிற்சியை செய்ய துவங்கினாலே உங்களுக்கு பெருத்த அளவிலே பொருள் நஷ்டம் தவிர்க்கப்பட்டு லாபம் பெருகுவதை அனுபவத்திலே உணரலாம். அதே போல் வீட்டில் நெகட்டிவிட்டியாக பேசவே கூடாது. எந்த ஒரு பொருள் இருந்தாலும் வாங்க வேண்டும் என்றே சொல்ல வேண்டும். எனவே சிலவற்றை பின்பற்ற துவங்கினாலே வாழ்க்கையில் இனியவை மலரும். அதே போல் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, காலையில் எழுந்தால் கையை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பான். இது எத்தனை பேருங்க காத்தால எழுந்தால் கையை பார்க்குறோம்? எழுந்த உடனே செல்ஃபோனை தான் நான் உட்பட பார்க்கிறேன். அதில் ஏதோ அச்சுறுத்தும் வகையில் 2 செய்திகள், அதை பார்த்துட்டு நாமளே பயந்துக்கிறோம். முதலில் காலையில் எழுந்தால் கண் விழித்து நம் கரத்திற்கு நன்றியை சொல்லிவிட்டு, இந்த கரத்திலே தான் அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள், இங்கே தான் சரஸ்வதி இருக்கிறாள், இங்கே தான் சக்தி இருக்கிறாள் என்பதை உணர்ந்து மனதார இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும் என்று வேண்ட வேண்டும்.
உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது நேரம்தான். ஏனென்று சொன்னால் இதை இழந்து விட்டால் மீண்டும் இந்த ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்காது. இந்த நிமிஷம் நான் இப்போ பேசி முடிச்சுட்டேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, சரி இந்த நிமிஷத்தை நீங்கள் 10,000 கோடி நான் கொடுத்தாலும் உங்களால் திருப்பி பெற முடியாது. எனவே ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் என்பதை உணரத் துவங்கி அன்றைய நாளை நாம் வணங்க துவங்கினாலே, தினமும் காத்தாலும் எந்திரிக்கிறீங்க, காத்தாலும் இன்று நாள் என்ன, இன்றைய கிழமை என்ன, இன்றைய திதி என்ன, நட்சத்திரம் என்ன படிக்க ஆரம்பிங்க. பஞ்சாங்கத்திலே இந்த 5 தொகுதிகள் இருக்கும். நாள், திதி, வாரம், கிழமை, கரணம். வாழ்க்கை இனியதாக மலரத் துவங்கும். பெரும் மாற்றங்களை ஒரு சில மாதங்களிலே காணலாம். சொல்லுங்கம்மா. நீங்கள் இவ்வளோ விஷயம் அழகாக சொன்னீங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா கை பார்க்கறதா இருக்கட்டும், அந்த கண்ணாடி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணாடி சொன்னீங்க இல்லையா சார், நாங்கள்லாம் வந்து சில சமயம் வந்து சின்ன கண்ணாடி அழகாக காசு கொடுத்து வாங்குவோம். பட் அது உடஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சின்னதாக ஒரு கீரல் விட்டுருக்கோம், பரவாயில்லன்னு அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரிலாம் பார்க்குறது சரிங்களா? ஆமாம், கண்ணாடியை பொறுத்த மட்டும் ஒரு அரிய தகவலை சொல்கிறேன். அதாவது யுத்த காலங்களிலே ஒரு சில நூற்றாண்டுகள் முன்னால் ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்தபோது மக்கள் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. இது நவீன காலத்தில் எங்கே உதவும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் இருக்கீங்க, உங்கள் குலதெய்வத்தை உங்களால் நேரில் சென்று கும்பிட இயலவில்லை என்று சொன்னால் ஒரு சிறிய பாக்கெட் கண்ணாடியை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறை இருக்கு இல்லையா, டேபிளில், அதை உங்களை பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க. தினமும் கும்பிட்டு வாங்க. நீங்கள் போய் குலதெய்வ தோஷம் இருக்கான்னு பிரசன்னம் போட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட குலதெய்வ தோஷமாக இருந்தாலும் 2-3 மாதத்தில் சரியாயிடும். நீங்கள் அவ்வளோதாங்க. ஏன்னா அந்த கண்ணாடி என்னென்னா உங்களை உங்களுக்கு திருப்பி காட்டுகிறது. என்னன்னா அது ஒரு பெரிய தத்துவம். நாம் இந்த உலகம் என்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் நம் உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் வெளியிலே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்த்தக்கூடியது. நம்மை நமக்கு காட்டக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் கண்ணாடி. அதனால தான் அது சுக்கிரனோட தன்மை மற்றும் ராகுவோட தன்மைன்னா. அதாவது 3 விஷயங்களிலே மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. ஒன்று கண்ணாடி, மற்றொன்று இந்த ஊறுகாயெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊறுகாய், உப்பு, அது சம்பந்தப்பட்டது. 3வது தொடப்பம். வீட்டில் இருக்கக்கூடிய தொடப்பம் நமக்கு அசுத்தத்தை அகற்றி தூய்மையை தருகிறது. எனவே இவை 3மே மகாலட்சுமியின் அருள் வடிவங்கள். சிலர்லாம் அந்த தொடப்பத்தை அப்படி நிற்க வச்சுருப்பாங்க, சிலர் தொடப்பத்தை மேலேருந்து தொங்க விட்டுருப்பாங்க. அப்படிலாம் கூடாது. அது அப்படியே கீழ் நோக்கிய பெருக்கிற மாதிரி வைக்கிறோம் இல்லையா முன்னோர்கள், அதுதான் சரியான முறை. ஏனென்றால் அதற்கு தர வேண்டிய மரியாதையை தர வேண்டும். உங்களுக்கு சுக்கிரனுக்கு ஏதாவது ஒரு பெரிய தோஷம் இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, உங்கள் வீட்டில் தொடப்பம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் வேக்யூம் கிளீனர் வந்தாச்சு, இருந்தாலும் தொடப்பம் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த வீட்டை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறாய். ஏதோ ஒரு விதத்திலே என்றேனும் யாரையேனும் நான் வார்த்தைகளால் அவமதித்திருந்தால் அதுவும் ஒரு அசுத்தம் தான். வார்த்தையால் பண்ணா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனை குறையிறத அனுபவத்தில் உணரலாம். தொடப்பத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு. அதனால்தான் ஜேஷ்டா தேவியின் ஒரு வடிவமாகிய சித்தலா தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கையிலே தொடப்பம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த துடைப்பத்தை பற்றி இவ்வளோ அழகாக பெருமையாக சொன்னீங்க சார். பட் நிறைய எல்லார் வீடுகள்லையும் மோஸ்ட்லி வந்து அது பாட்டு ஒரு மூலையில் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு மரியாதை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், தொடப்பமும் முறமும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம்மா, கட்டாயமாக சத்தியமாக இருக்கணும்.